Welcome guys, this is Tamil tutorial. ஸோ இன்றைக்கி Godaddyயில் எப்படி டொமைன் பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நான் ஏன் Godaddy ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம பல வெப்சைட்டில் ஏதோ டொமைன் ஹாஸ்டஸ் நான் கம்பேர் பண்ணிட்டேன். பட் இவங்க வந்து கொஞ்சம் சீப்பாக தராங்க மற்றவங்களோட. ஸோ நீங்கள் எந்த டொமைன் வாங்கினாலும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ஹாஸ்ட் பண்ணுறது அப்படின்றது நீங்கள் வேறு எந்த சர்வரில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து Godaddyயில் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஜஸ்ட் கோ டு யுவர் browser, search Godaddy. ஸோ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு Godaddy அஃபிஷியல் சைட் இருக்குது. ஜஸ்ட் கோ. ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு .online வாங்கினா 199 per year, .inல வாங்கினீங்கன்னா 149, குரு. ஸோ இந்த மாதிரி பல கம்பேரிசன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நம்ம வந்து உங்களுக்கு என்ன வெப்சைட் நேம் வேணுமோ நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். டொமைன் ஜஸ்ட் கோ டு தமிழ் tutorials. ஓகே, நான் வந்து சும்மா தமிழ் டுட்டோரியல்லாம் சும்மா சாம்பிள் செக் பண்ணுறேன். ஸோ இந்த வெப்சைட் அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ நான் .com அப்படின்னு வாங்கினேன்னா 499 per year. ஸோ நீங்கள் வந்து .in சர்ச் பண்ணுங்கள். ஸோ நார்மலாகவே .com கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் வந்து .in இப்போ பார்த்துட்டிங்கன்னா இதில் 199 தான் இருக்குது. சரி 149 சாரி. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு இல்லை அப்படின்னா மோஸ்ட் அப்படி .online அந்த மாதிரி என்ன வேணால் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கோ டு ஆட் டு கார்ட். ஸோ உங்களுக்கு கார்ட் பேஸ்கெட்டில் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ இதை பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆஃபர் உங்களுக்கு 2 years வாங்கினா மட்டும்தான் அப்படின்னு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம ஆல்ரெடி நம்ம 1 yearங்கும் போது டக்குன்னு ஓடிடும், நம்ம மறந்துடுவோம். ஸோ பெஸ்ட் நீங்கள் வந்து மற்ற வெப்சைட்டோட நீங்கள் கம்பேர் பண்ணும்போது சாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயருக்கு வந்து 600 அப்படின்னா 1200. பெஸ்ட். ஓகே, ஜஸ்ட் continue to cart. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து அடுத்து என்ன இதில் ஹாஸ்ட் பண்ணுறீங்க, இல்லை மெயில் ஐடி க்ரியேட் பண்ணணுமா, மெயில் ஐடி உங்களுக்கு வேணும் அப்படின்னா வச்சுக்கலாம். மோஸ்ட் ப்ராபப்ளி அது தேவை கிடையாது. ஸோ நோ தேங்க்ஸ் கொடுத்துருங்க. நம்ம டெட்லைன்ஸில் நம்ம வந்து ஜஸ்ட் பர்ச்சேஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ கோ டு ஓகே, இல்லை நோ தேங்க்ஸ் கொடுத்து ஜஸ்ட் கண்டினியூ கார்ட். ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா உங்களோட கார்ட் ரெடி ஆகிடுச்சு. ப்ளஸ் இது ஓகே, செக் அவுட். ஸோ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்தால் சைன்இன் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஃபேஸ்புக் அண்ட் கூகுளில் நீங்கள் சைன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கோ டு கூகுள். நான் வந்து இப்போ கூகுளில் சைன் பண்ணுறேன். Okay, put your password. ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா உங்கள் கார்ட் ரெடி ஆகிடுச்சு, உங்களுக்கு சைன்இன் ஆகிடுச்சு. ஸோ ஓகே, செக் அவுட். ஸோ உங்களோட டீட்டெயில், உங்களோட அட்ரஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு ஜஸ்ட் இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு வாங்க. நானும் ஃபில் பண்ணிட்டு வரேன். ஜஸ்ட் அ மினிட். ஸோ பார்த்துட்டிங்கன்னா உங்களோட கார்ட் டீட்டெயில் அண்ட் வந்து கொடுத்துட்டு நீங்கள் சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக இங்கே சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கிளிக் பார்த்துங்க. ஏன்னா இந்த பேமெண்ட் மெத்தட் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சேவ் டிஃபால்ட்டாக இருக்கட்டும் வேணால் மோஸ்ட்லி நீங்கள் அப்படி வச்சுக்க தேவை கிடையாது. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அதோட லாகின் நெட் பேங்கிங் அது மாதிரி டீட்டெயில்ஸ் வரும். ஸோ நீங்கள் அதிலேருந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப்டர் கம்ப்ளீட், ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளோட டேஷ்போர்டுக்கு வந்தாச்சு. இப்போ நீங்கள் வந்து உள்ளே பார்த்துட்டிங்கன்னா ப்ராடக்ட்ஸில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட என்ன பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, என்ன டொமைன்ஸ் அப்படிங்கிற உங்களுக்கு டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ இவ்வளோ தான் கைஸ், நம்ம வந்து Godaddyயில் எப்படி டொமைன் பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி ஹாஸ்ட் பண்ணுறது அண்ட் இந்த Godaddyலேருந்து நீ ஹாஸ்ட் பண்ண போகிற சர்வருக்கு எப்படி நம்ம வந்து டொமைன் சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.